பிதாசுடன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரை எண்ணி வாருமே. இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரை எண்ணி வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித மோட்சராக்கினி அன்னை ஆலயத்தில் ஒன்று கூடி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற நம்மை இன்றைய வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு தம்மை பின்பற்றுகின்ற பொழுது நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் நாம் சந்திக்க நேரிடும் என்பதை நமக்கு கூறுகின்றார். ஆயினும் மன உறுதியோடு இருப்பவர்கள் தங்கள் வாழ்வை காத்து கொள்வார்கள் என்று நாம் மன உறுதியோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்குகின்ற அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயராலும் இன்னும் நாம் செய்கின்ற நற்காரியங்களிலும் எவ்வளவு துன்பங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் மன உறுதியோடு இருந்து ஆண்டவர் நமக்கு வழங்குகின்ற அந்த வாழ்வை காத்து கொள்வதற்கான அருளை இந்த பலியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது பெரிய மிளகுபாறை அருள் எட்வர்ட் கிறிஸ்டினா இவர்களுடைய மகள் செரீனா சாண்டினா ரோச்சினுடைய 5வது பிறந்த நாளிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பெரிய மிளகுபாறை அடைக்கலராஜ் சர்மிளா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக மகள் நேவி சிறின் அவர்களுக்கு பட்ட படிப்பிற்கான இடம் கிடைக்க வேண்டும் என்றும், பெரிய மிளகுபாறை செல்வமேரி குடும்பத்தில் மரித்த அந்தோணிசாமி, தெரசம்மாள், அமல்ராஜ், தனராஜ், சூசைராஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, செல்வநகர் ராணி குடும்பத்தில் மரித்த ஜோசப் சிங்கராயர், மேரி, ஸ்டெல்லா, பவுலின் இந்த ஆன்ம இளைப்பாற்றிக்காக, பொன்னகர் ஜான் லூர்தராஜ் குடும்பத்தில் மரித்த சேவியர், புளோமினா சேவியர், ரோஸ்லின் தனசீலி, எட்வர்ட் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, பொன்னகர் ஜெயந்தி அல்போன்சா குடும்பத்தில் மரித்த சபரிராஜ், ஜான் பிரீட்டோ, ராணி பிரீட்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அவைகள் எப்போதும் கண்ணியான புனித முறையானையும் வானதூதர் புனிதனையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவருக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடி எல்லாமுள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளர்களின் விருப்பங்களை தூண்டி எழுப்பவுமை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மனித கைவிரல்கள் தோன்றி எழுத தொடங்கின. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-6, 13-14, 16-17, 23 முதல் 28 வரை. அந்நாட்களில் பெல்சாட்டர் என்ற அரசர் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அதன் 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த போது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவில் இருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான். அதன்படி எருசலேமில் இருந்த கடவுளின் கோவிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வைத்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணத்திலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றிலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுத தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதன் கண்டு அரசன் முகம் கருத்து நெஞ்சம் கலங்கி குலை நடுங்கி தொடை நடுக்க முற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டன. உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றார். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும். உன் பரிசுகள் வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசனுக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். உலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வர செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றிலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வலியையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீ பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் தின்முன்றி அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்க செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களவை மேனே, மேனே, தேக்கேல், பார்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரவழைத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேக்கேல், நீ தராசில் நிற்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசின் பிரிக்கப்பட்டு மேதியருக்கு பாரசீகருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனை நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாத சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இளைஞன் ஒருவன் தன்னுடைய சொகுசு காரை வேகமாக ஓட்டி செல்கின்றான். மாடு மாடு என்று சத்தம் வந்த திசையை அவன் பார்க்கின்றான். அங்கே இளம்பெண் ஒருத்தி கையை நீட்டி மாடு என்று சொல்வதாக அவன் தன்னுடைய கண்ணாடியை கீழே இறக்கி, யாரை பார்த்து மாடு என்று சொல்கிறாய் என்று அந்த பெண்ணை திட்டிக் கொண்டிருந்த நேரத்திலே கார் முன்னால் இருந்த ஒரு மாட்டின் மீது மோதி அது உடைந்து விட்டது, காரினுடைய முன்பகுதி. பிறகுதான் அவனுக்கு புரிந்தது, மாடு நிற்கிறது என்று அந்த பெண் தன்னிடம் சொன்னாள் என்றும், தான் அதை தவறுதலாக புரிந்து கொண்டு அந்த பெண்ணிடம் பேசி கொண்டிருந்த அந்த நேரத்திலே இதை கவனிக்காமல் இப்படி செய்து விட்டோமே என்று அவன் பிறகு வருத்தப்பட்டதாக அந்த நிகழ்வு நடந்ததாக ஒரு ஆசிரியர் இப்படியாக குறிப்பிடுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே சில ஆபத்துகள் சில கஷ்டங்கள் வருவதற்கு முன்னாலே நமக்கான சில எச்சரிக்கைகள் அல்லது சமிக்கைகள் நமக்கு தரப்படுகின்றது. அதை நாம் சரியாக உணர்கின்ற பொழுது அந்த ஆபத்திலிருந்து நாம் நம்மையே தற்காத்து கொள்ளுகின்றோம். ஆனால் அதை தவறாக நாம் நினைக்கின்ற பொழுது அல்லது அந்த எச்சரிக்கையை நாம் சரியாக உணராத பொழுது அந்த ஆபத்துக்குள்ளே அந்த விபத்திலே நாம் சிக்கிக் கொள்கிறோம் என்பதையே இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நேபுகத்நேசர் அவருடைய மகன், அங்கு இருக்கின்ற அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், அவருடைய வைப்பாட்டியர் என எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து கொண்டாடுகிறார்கள். அவர்கள் விருந்து கொண்டாடுவதிலே பெரிய ஒரு தவறு இல்லை. ஆனால் அந்த விருந்திலே அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் என்பது
எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த பாத்திரங்கள், அந்த செம்புகள், அந்த பரணிகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். எனவே கடவுளுடைய திருப்பீடத்திலே பயன்படுத்தப்பட்ட அத்தகைய அந்த பாத்திரங்களை, அந்த பொன்னால் ஆன அந்த பாத்திரங்களை பயன்படுத்தியது என்பது கடவுளுக்கு எதிரான ஒரு செயலாகவே, இன்னும் சொல்ல போனால் கடவுளை விட நாம் உயர்ந்தவர்கள், நாம் கடவுளோடு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்று அத்தகைய ஒரு மனநிலையோடு அதை அவர்கள் பயன்படுத்தியதனால் அங்கே அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை அங்கே தரப்படுகின்றது. சுவரில் இருந்து ஒரு கை நீட்டப்பட்டு அந்த விரல்கள் அங்கே எழுதுகின்றன. அப்போதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல உமது ஆட்சி அது முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. நீர் நான் நினைத்தது போல உம்முடைய ஆட்சி இல்லை, உன்னுடைய அந்த எடையும் குறைந்து வருகிறது என்று சொல்லி அந்த நெபுகட்நேசர் எவ்வாறு கடவுளை மறந்து அவன் மனம் போன போக்கிலே அவன் அந்த ஆட்சியை நடத்தினான். அவனோடு இருந்த அந்த மக்கள், அந்த உயர்குடியினர் எப்படியெல்லாம் அவர்கள் கடவுளை மறந்து தன்னுடைய இஷ்டத்திற்கு அவர்கள் இருந்தார்கள் என்பதை அந்த நிகழ்வில் இருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே உம்முடைய ஆட்சி முடிவுக்கு வருகின்ற அந்த நாள் எண்ணப்படுகிறது என்று அந்த ஒரு எதிர்மறையான எச்சரிக்கை இங்கே வழங்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் அல்லது தன்னை பின்பற்றுகிறவர்கள் எப்படியெல்லாம் துன்பங்களை, கஷ்டங்களை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த நாட்களில் உங்களை அரசரிடமும் ஆளுநர்களிடம் இழுத்து செல்வார்கள். அப்போது நீங்கள் என்ன பேச வேண்டும் என கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுடைய பெற்றோர், உடன் சகோதர சகோதரிகளே உங்களை காட்டி கொடுப்பார்கள். சிலரை உங்களுள் கொள்வார்கள். ஆனாலும் நீங்கள் மன உறுதியோடு இருக்கின்ற பொழுது உங்கள் தலைமுடி எல்லாம் ஒன்று கூட விழவே விழாது. மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையோடு தன்னுடைய அறிவுரையை நிறைவு செய்வதை இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுளின் பெயரால் அல்லது நாம் செய்கின்ற ஒரு நற்காரியங்கள் இந்த சமூகத்திற்கான ஒரு பொது நலனாக இருக்கின்ற பொழுது அதனால் சில துன்பங்கள், கஷ்டங்கள், சில வேதனைகளை நாம் பட வேண்டும் வாயின் அந்த நேரத்தில் நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதையே நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் கடவுள் அனைத்தையும் அவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றார். எந்த நேரத்தில் அவர் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்துவார் என்பதை அவர் மிக நன்றாகவே அறிந்திருக்கின்றார். எனவே நாம் மன உறுதியோடு நம்மளுடைய மனதை நாம் இழந்து விடாமல் அல்லது நமது மன உறுதியிலிருந்து நாம் பிறழ்ந்து விடாமல், மாறாக மன உறுதியோடு ஆண்டவர் மீது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக, பற்று உள்ளவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதமே நம்மளுடைய வாழ்வை காத்து கொள்ள அது உதவுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு நாம் மன உறுதியோடு இருக்கின்றோம், குறிப்பாக துன்பங்கள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய அன்னை மரியாள், மோட்சராக்கினி அன்னை தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்தையும் அவர் ஆண்டவர் பாதம் ஒப்படைத்து தன்னுடைய மனதிலே இருத்தி சிந்தித்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவராக அவர் இருந்தார். எனவே அவரை போல நம்முடைய வாழ்வில் நாமும் மன உறுதியோடு இருப்பதற்கான அருளை இந்த பலியில் தொடர்ந்து கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ராசிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது திருவருளை பெற்ற நலனுக்காகவும் உமது கையில் வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அருள் எட்வர்ட் கிறிஸ்டினா குடும்பத்தினர், அடைக்கலராஜ் சர்மிளா குடும்பத்தினர், செல்வமேரி குடும்பத்தினர், ராணி குடும்பத்தினர், ஜான் லூர்தராஜ் குடும்பத்தினர், ஜெயந்தி அல்போன்சா குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்த்திரள்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உள்ளினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவரா இருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திரள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வையே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வையே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வையே, எங்களுக்கு அமைதியை அருளவும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்பு தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்க அருமருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். வழங்கவும்
உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைகளிலிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் எம்மை உணரச் செய்யும். உம் திருமகன் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்த விளையாடுதலும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை கட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ப்பதற்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளியும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு ஆண்டுகளையும் புதிய விண்ணகம் புதிய மனமும் பற்றிய வாக்குறுதிகளில் மாற்றம் பெறுவதாக. நூலை கொண்டாடத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆவத்தை எதிர்நோக்கின் திருப்பயணியாக என்று எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பனின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் மகிழ்ச்சியை கொண்டதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அங்க வச்சு வெளியே போட முடியும்.
Happy birthday.